அடிக்கடி உனக்கு பாவத்தை நிறைய பிசாசு கொடுத்துட்டு இருக்கிறானே, ஏதோ ஒரு பாவத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச தட்டிட்டு வந்து நீ சர்ச்சில் வந்து நின்று இருக்கிறியா? இன்னைக்கு ஜெயிச்சண்டா, இன்னைக்கு உன்னை ஜெயிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சில் வந்து நின்று நெஞ்ச தட்டி இன்னைக்கு ஆண்டவரே ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிற ஆண்டவரே, ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீ பேசிருக்கீங்க. நான் சொல்றேன், ஒரு டைம் நீ தோற்று போய் வந்து நிக்கிறது தப்பு இல்லப்பா. 2 டைம் தோற்று போய் 10 டைம் தோற்று போய் நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஒரு 10 டைம் தோற்று போன நீ ஒரு டைமாவது ஜெயிக்க வேணாம், ஒரு டைமாவது ஜெயிக்க வேணாம். அப்போ நீ தோற்று 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 மன்னிப்பு கேட்டே இருப்ப, அப்படிதானே? உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுல ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கிற சோதனையில நீங்க ஜெயிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. யோசேப்புக்கு பரீட்சை கொடுக்கப்பட்டுச்சான்னு சொன்னா கண்டிப்பா பரீட்சை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பரீட்சையில அவன் தோற்று போய் வந்து நிக்கல, ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறான். உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சிங்காசனம் ஆயத்தம் ஆயிடுச்சுடா, உனக்கு சிங்காசனம் ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் சிங்காசனத்துல போய் உட்கார முடியாது. நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க? எப்ப ஜெயிக்க போறோம்? அடுத்த யூத் மீட்டிங்க்கு நீங்க வந்து இதே மாதிரி அழுதுட்டு இருக்கணுமா? இல்ல அடுத்த யூத் மீட்டிங்